ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க ரக்ஷயா. பொதுவாவே 80s 90s கிட்ஸ் கிட்ட பெரிய ஆளாகி என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா நான் டாக்டர், கலெக்டர்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் ஆக போறத மட்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க. இவர் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரியான எந்த ஒரு படங்கள்லயுமே நடிக்கல. அப்படி இருந்தாலும் ரியல் லைஃப்ல ஹீரோவா இருந்திருக்காரு. நம்ம கூட வேலை பார்க்குற எல்லாருமே சமந்தான்னு நிரூபிச்சவர். டாக்டர் எம்ஜிஆருக்கு அப்புறமா எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரு தலைவர். ஷூட்டிங் ஸ்பாட்ல தன்னை பார்க்க வர ரசிகர்களை அலட்சியப்படுத்தாம கை கொடுத்து ஊக்குவிச்சவர். நீங்க தான் வரணும்னு எம்ஜிஆருக்கு அப்புறமா அரசியல்ல மக்கள் ஆசைப்பட்ட நல்ல தலைவர். சினிமா துறையில கிசுகிசுல சிக்காத ஒருத்தர். நடிகர் அப்படிங்கிற ஆடம்பரமே இல்லாம சாமானிய மக்கள் கூட வந்து வாழ்த்துற அளவுக்கு தன்னுடைய கல்யாணத்தை நடத்தினவர். பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, அதாச்சும் கோடி கோடியா சம்பாதிக்கிற ஹீரோக்களுக்கு மத்தியில நடிகர் சங்க கடனை நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் அடைச்சிருக்காரு. இன்னி வரைக்கும் மூலமுடுக்குல அவருடைய சோக பாட்டு முதற்கொண்டு கல்யாண பாட்டு வரைக்கும் ஒழிச்சிட்டு தான் இருக்கு. சினிமால நன்றி மறந்த பல பேருக்கு மத்தியில அவ்வளோ ஏன் விஜயகாந்த் அவர்கள் உதவி செஞ்சு அவருடைய உதவியை பொருட்படுத்தாம அவர்கிட்டயே நன்றி மறந்து இருந்த பல பேரை நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் மத்தியில தன்னை அறிமுகப்படுத்தின எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றி செலுத்துற விதமா அவருடைய மகனான தளபதி விஜய் அவர்களுடைய அறிமுக படத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு ஃப்ரேம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் அந்த படத்துல நடிச்சு கொடுத்தாரு. இந்த படத்துக்காக அவர் சம்பளம் கூட வாங்கல. இது கூட ஒரு வித நன்றி கடன்னு சொல்லலாம். ஆனா டைரக்டர் ராமநாராயணன் டைரக்ஷன்ல உருவாக இருந்த விஸ்வநாத ராமமூர்த்தி படத்துல விவேக் அவர்கள் ஒரு முன்னணி ஹீரோ கிட்ட கதை சொல்ற மாதிரியான ஒரு சீன். இந்த சீன்ல அப்ப வளர்ந்து வர ஹீரோக்களான விஜய், அஜித்தே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு பெரிய மனுஷன் தானா முன் வந்து அந்த சீனை நடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கான ஷூட்டை தன்னுடைய வீட்லயே நடத்தி முடிச்சாரு. தமிழ் சினிமால நம்ம பார்த்த வரைக்குமே ஹீரோக்களுடைய 100வது படத்துல வெற்றி கொடுத்த ஒரே ஹீரோ நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த். ரஜினி அவர்களுடைய 100வது படம் ராகவேந்திரா பெருசா ஹிட் கொடுக்கல. கமல் அவர்களுடைய 100வது படம் ராஜபார்வை, இந்த படமும் பெருசா ஹிட் கொடுக்கல. பட் விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன், இந்த படம் மூலமா ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய பேரையுமே மாத்தி அமைக்க வச்சவர். தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தன்னை நாடி வந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அரசியல்ல இறங்கின கேப்டனுக்கு அரசியல் பெருசா கை கொடுக்கல. தன்னுடைய படத்துல எப்படி எதிரிகள் உருவானாங்களோ அதே மாதிரி ரியல் லைஃப் அரசியல்லையுமே பல எதிரிகள் உருவானாங்க. பணிஞ்சு போற குணமும் அரசியல் குணமும் அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. யாரா இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்பாரு. சினிமா துறையில ஆதரவு கொடுத்த ஒவ்வொருத்தருமே இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எதிர்த்தாங்க. அது எதையுமே பொருட்படுத்தாம அரசியல்ல நான் பெருசா ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிற எண்ணத்துல நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உறுதியாவே இருந்தாரு. சினிமால அவர் சம்பாதிச்ச பேரும் புகழும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒன்னா அவரை விட்டு போக ஆரம்பிச்சது. அவர் இலவசமா சோறு போட்ட கல்யாண மண்டபத்தை இடிக்கிற அளவுக்கு பல சூழ்ச்சி வேலைகள் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி தனியாளா போராடி அதை சமாளிச்சிருக்காரு. இதுக்கு பலனா தமிழ்நாட்டுல டெபாசிட்டை இழந்துட்டு போராடிட்டு இருந்த இவரு எதிர்கட்சி தலைவரானாரு. இன்னைக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்க பல அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்க அரசியல்வாதிகள் மாதிரி அவருமே அன்னைக்கு குனிஞ்சு போயிருந்தா இவங்க மாதிரி கொடி கட்டி பறந்துருக்கலாம். ஆனா அதை நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் செய்யல. அரசியல்ல பல பேர் இவரை எதிர்த்தாலும் மக்கள்ல பல பேர் இப்போ வரைக்குமே அவரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. அரசியல்ல நடிக்க தெரியாத ஒரே நடிகர் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள். இது மூலமா அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தாலுமே ஒன்னொன்னா சமாளிச்சு அது எல்லாத்தையும் எதிர்த்து அதுல இருந்து வெளில வந்தவர். ஆனா அதுக்கு அவருடைய உடல்நிலை சரியா ஒத்துழைக்கல.